ஹாய் வெல்கம் ஆல். நம்ம இந்த வீடியோவில் வந்து மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட பார்ட் 5 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 to 4 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 5 பார்ட்டில் சேர்த்து 25 கொஷின் வந்து நான் கவர் பண்ணி கொடுத்துருவேன். இந்த 25 கொஷினுமே 2023-24 இந்த டைமில் கேட்டிருந்த டிஎன்பிஎஸ்சி கொஷின்ஸ் தான். ஸோ இந்த 25 கொஷினுக்குமே ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் வந்து பேசிக்ஸ் பார்த்துருப்போம். செகண்ட் பார்ட்டில் வந்து டைப் 1 பார்த்துருப்போம். அதில் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்ட் 3ல் வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வீதம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்ட் 4ல் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துருப்போம். இந்த பார்ட் 5 அதாவது டைப் 4ல் என்ன பார்க்க போகிறோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இந்த 4 பார்ட்டுமே தரவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோவோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து நம்ம வந்து கூட்டு வட்டி ஸ்டார்ட் பண்ணலாம், அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த 5 பார்ட்டுமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்ககிட்ட ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் இருக்கும் மேக்ஸ்க்காக. அதில் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டாபிக் கீழே இருக்கிற கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நான் வந்து ஒரு 25 கொஷின்ஸ் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 25 கொஷின்ஸாவது எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு டாப்பிக்லேருந்துமே மினிமம் 50 கொஷின்ஸாவது நீங்கள் வந்து கவர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனிவட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளில் ரூபாய் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையையும் வட்டி வீதத்தையும் காண்க. இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், ஒரு தொகைன்னு சொல்லியிருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு தொகை வந்து என்னென்னு கொடுக்கல. ஒரு தொகைன்னு மென்ஷன் பண்ணாலே அது வந்து அசல் தான். அசல்னா பிரின்சிபல். ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில், ஸோ இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு இதிலே கொடுத்துருக்காங்க. 2 ஆண்டுகளில், அப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, ரூபாய் 6200 எனவும், இதோட அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த ரூபாய் 6200 என்னவாக இருக்கும்னா மொத்த தொகையாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு இது புரியும், சரிங்களா? அதாவது ஒரு தொகை வந்து 2 வருஷத்தில் 6200 மாறுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட்டு 3 ஆண்டுகளில் அதே தொகை தான். திரும்பவும் 3 ஆண்டுகளில் ரூபாய் 6800 எனவும் அமௌண்ட் வந்து 6800 மாறுது, உயர்கிறது எனில் அந்த தொகையையும், அதாவது பிரின்சிபல் என்னன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு வட்டி வீதம் என்னன்னு கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். கொஷினில் வந்து இந்த மாதிரி 2 அமௌண்ட் வரும், 2 நம்பர் ஆஃப் இயர்ஸ் வரும். இப்போ இந்த பாயிண்ட் பாருங்கள். 2 வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் வந்து 6200 மாறுது, 3 வருஷத்துக்கு வந்து 6800 மாறுது. அப்போது 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஒரே ஒரு வருஷம் தானே டிஃப்ரென்ஸ். அந்த டிஃப்ரென்ஸை ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்டாலே இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அந்த ஒரு வருஷத்தில் எவ்வளோ ரூபாய் அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தா 600 இன்க்ரீஸ் ஆகுதா. ஸோ அந்த ஒரு வருஷத்தில் வந்து 600 இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இந்த 600 என்னவாக இருக்கும்னா இந்த ஒரு வருஷத்தோட தனி வட்டியாக தான் இருக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். அதாவது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட்டு வருஷத்துக்கு வந்து 200 ருபீஸ்னு வைங்களேன், சும்மா எக்ஸாம்பிளுக்கு. 2வது வருஷத்துக்கு எவ்வளோ இருக்கும்னா திரும்ப 200 தான் இன்க்ரீஸ் ஆகும். திரும்ப 3வது வருஷத்துக்கு வந்து 200 தான் இன்க்ரீஸ் ஆகும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கும் ஒரே அமௌண்ட் தான் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இந்த கான்செப்ட் வந்து அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது பார்க்கும்போது நான் கிளியராக சொல்கிறேன். அப்போது இந்த 2 அமௌண்ட்டுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அதுதான் ஒரே அமௌண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணோன்னா, ஒரு வருஷத்துக்கு வந்து 600 ருபீஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் 2 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி வைக்கணும், இல்லைனா 3 வருஷத்துக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். கொஷினில் 2 கொடுத்துருப்பாங்களா, இது 2ல் தான் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும். நம்ம இதில் சிம்பிளாக 2 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கலாம். ஒரு வருஷத்துக்கு 600னா அப்போ 2 வருஷத்துக்கு என்னது, அப்படியே அமௌண்ட் வந்து டபுள் ஆகுமா, 1200. இதுதான் நம்மளோட 2 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இதுதான் செகண்ட் ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப்பை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு மீதி டேட்டாஸ் எல்லாமே கொஷின்லேயே கிடச்சிரும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஒரு வருஷத்துக்கு 200ன்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ 2 வருஷத்துக்கு என்னது 400, 3 வருஷத்துக்கு என்னது 600. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே அமௌண்ட்டு தான் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். இப்போது நமக்கு என்னெல்லாம் டேட்டா கிடச்சிருக்குன்னா 2 வருஷத்துக்கு, அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1200ன்னு கிடச்சிருக்கு. அதே 2 வருஷத்துக்கு வந்து அமௌண்ட் வந்து 6200ன்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதை நான் நெக்ஸ்ட்டு ஸ்லைடில் எழுதுகிறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. அதாவது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 1200 கிடச்சிருக்கு. 2 வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ, 6200. இப்போ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியும், அமௌண்ட்டு தெரியும். அமௌண்ட் வந்து அசல் ப்ளஸ் தனி வட்டி தானே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தானே. அப்போ அமௌண்ட்டோட வேல்யூ என்ன, 6200 ஈக்குவல் டு பிரின்சிபல் தெரியாது ப்ளஸ் எஸ்ஐயோட வேல்யூ வந்து 1200. இப்போ இதில் பிரின்சிபல் இந்த சைடு வச்சுக்கிட்டா இந்த 6200 வந்து இந்த சைடு போச்சுன்னா -1200. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 5000 கிடைக்கும். இதுதான் நம்மளோட பிரின்சிபல்.
இது முன்னாடி பார்த்தவங்க இதை போடாமல் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க அப்படியே. சரிங்களா, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது தான் பிரின்சிபல் 5000. இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தா இந்த இடத்துல பாருங்களேன் 5000 இதுக்கு மட்டும் தான் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர்னு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிடலாம். இதுக்கும் நம்ம வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிப்போம். SI = P × N × R/100. SI என்னது 1200, பிரின்சிபல் என்னது 5000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்னது 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R/100. இந்த இடத்துல 0 0 கேன்சல் ஆகும், 0 0 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு 1200 டிவைடட் பை 50 × 2 வந்து 100. இந்த 100 வந்து இந்த சைட் கீழே வந்துருமா கிராஸ் மல்டிபிள் பண்ணும்போது, ஈக்குவல் டு இந்த R அப்படியே இங்கே இருக்கும். இல்லை 0 0 0 0 கேன்சல் ஆகும். ஸோ ஆரோட வேல்யூ வந்து 12%. ஆப்ஷன் பியில் 12% இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட கரெக்ட் ஆன்சர். இது புரியலனா பரவாயில்ல, இதே பேட்டர்னில் இப்போ இன்னொரு கொஷின் பார்ப்போம், உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த கொஷின் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் ரூபாய் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் ரூபாய் 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மற்றும் வட்டி வீதம் காண்க. ஃபஸ்ட் என்ன, ஒரு குறிப்பிட்ட அசலானது, அந்த அசல் என்னன்னு நமக்கு தெரியலை. 6 ஆண்டுகளில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 6, rupees 8880. அப்போ அமௌண்ட் வந்து 8880. 6 வருஷத்துக்கு இதுதான் அமௌண்ட்டு. நெக்ஸ்ட்டு 4 ஆண்டுகளில் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4, rupees 7920. அமௌண்ட் வந்து 7920. சரிங்களா, இப்போ வந்து பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறாங்க, பியும் ஆரும் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னதுன்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். அதாவது 6 வருஷத்துக்கும் 4 வருஷத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னது 2 வருஷம். அதே மாதிரி 6 வருஷத்தோட அமௌண்ட்டையும் 4 வருஷத்தோட அமௌண்ட்டையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது 960 கிடைக்கும். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா 2 வருஷத்தோட தனி வட்டி இதுதான். செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன், ஒன்று 6 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணும், இல்லைனா 4 வருஷத்துக்கு கண்டுபிடிக்கணுமா. நம்ம இங்கே 4 வருஷத்துக்கு கண்டுபிடிப்போம். 2 வருஷத்துக்கு தனி வட்டி வந்து 960னா 4 வருஷத்துக்கு என்னது அப்படியே அதோட டபுள் தானே. 960யோட டபுள் வந்து 1920. ஸோ 4 வருஷத்தோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1920. இப்போ நமக்கு என்னெல்லாம் டேட்டா கிடச்சிருக்குன்னா 4 வருஷத்துக்கு அமௌண்ட் வந்து 7920, 4 வருஷத்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1920. அதை வந்து நெக்ஸ்ட் பேஜில் நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4, அமௌண்ட் வந்து 7920, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 1920. இதுலேருந்து நீங்கள் பிரின்சிபல் ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் பிரின்சிபல் கிடச்சிரும் 6000. நெக்ஸ்ட்டு SI = P × N × R/100. SIயோட வேல்யூ என்னது 1920 ஈக்குவல் டு பிரின்சிபல் வந்து 6000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கண்டுபிடிக்கணும், டிவைடட் பை 100. 0 0 கேன்சல் ஆகும், 0 0 கேன்சல் ஆகும். நெக்ஸ்ட்டு 1920 டிவைடட் பை இந்த 60யும் 4யும் இந்த சைடு அப்படியே கீழே கொண்டு வந்துடுவீங்க. 60 × 4. இந்த R அப்படியே இந்த சைடு இங்கே இருக்கும். இந்த 0 கேன்சல் ஆகிடும், இந்த 0 கேன்சல் ஆகிடுமா. இந்த 6யும் 192ம் கேன்சல் ஆகும். 6 × 1 6, 6 × 32 தான் 192. நெக்ஸ்ட்டு இந்த 4 × 1 4, 4 × 8 தான் 32. ஸோ ஆரோட வேல்யூ வந்து 8%. பியோட வேல்யூ வந்து 6000, ஆரோட வேல்யூ வந்து 8%. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 6000ம் 8%. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின் பாருங்கள். மீனா 9% வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கான தனி வட்டி ரூபாய் 45 தருகிறார் மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை 4x எனில் எக்ஸின் மதிப்பு காண்க. இதில் நமக்கு என்னெல்லாம் டேட்டா கிடச்சிருக்குன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%, வட்டி வீதத்தில் ஒரு வருடத்திற்கு, அப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 1, தனி வட்டி வந்து 45ன்னு சொல்லியிருக்காங்க, அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 45, மற்றும் அவர் கடனாக பெற்ற தொகை தான் எப்போவுமே என்னது அசலாக இருக்கும், அதாவது பிரின்சிபலாக இருக்கும். பிரின்சிபல் வந்து 4x. சரிங்களா, இப்போ கொஷினில் எக்ஸோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. இப்படி எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவோம், ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். SI = P × N × R/100. SIயோட வேல்யூ என்னது 45, பியோட வேல்யூ என்னது 4x, இன்ட்டு என்னோட வேல்யூ 1 இன்ட்டு ஆரோட வேல்யூ 9 டிவைடட் பை 100. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்து இந்த எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு மீது எல்லாத்தையும் அந்த ஈக்குவல் டு அந்த சைடு கொண்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு 45 அதை அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 100 வந்து இந்த சைடு மேலே போயிடுமா, இன்ட்டு 100 டிவைடட் பை இந்த 4 × x, 4 மட்டும் தனியாக கீழே கொண்டு வந்துடுவீங்க. நெக்ஸ்ட் இந்த 9 மட்டும் இந்த சைடு கீழே கொண்டு வந்துடுவீங்க, ஈக்குவல் டு இந்த எக்ஸ் அப்படியே இங்கே இருக்கும்.
இப்போ இதை கேன்சல் பண்ணால் 9 × 5 தான் 45. நெக்ஸ்ட்டு இந்த 4 × 25 தான் 100. நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடச்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 25 × 5. 25 × 5 125. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 125. சரிங்களா? கொஷின் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் அதே ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ண ஆன்சர் வந்துடும். அடுத்த கொஷின் பாருங்கள். அனிதா ரூபாய் 9,000 வட்டி கடைக்காரரிடம் ஆண்டு வட்டி வீதம் 15% கடனாக பெற்றாள். 3 ஆண்டுகள் கழித்து ரூபாய் 12,500 மற்றும் ஒரு கை கடிகாரத்தை கொடுத்து அக்கடனை அடைத்தாள் எனில் அந்த கை கடிகாரத்தின் விலை என்ன? இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, 9,000 ருபீஸை வந்து கடனாக வாங்குகிறாங்க. கடன்னா எப்போவுமே பிரின்சிபல், அதாவது அசல். நெக்ஸ்ட்டு வட்டி வீதம், அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. நெக்ஸ்ட்டு 3 வருஷத்துக்கு அப்புறம், அப்போது நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3. பாருங்கள், 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா 12,500 தராங்க, ப்ளஸ் ஒரு வாட்சை வந்து தராங்க. வாட்சை கொடுத்து அந்த கடனை வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அப்போது இந்த 12,500 ப்ளஸ் இந்த வாட்ச், இது ரெண்டுத்தையும் சேர்த்தா இதுதான் மொத்த தொகை, அதாவது அமௌண்ட்டு. இப்போது மொத்த தொகை, அதாவது அமௌண்ட்டில் அசலை நீங்கள் மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். இப்போ இந்த மொத்த தொகையில் இந்த வாட்சை விட்டுருங்க. வாட்சை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துப்போம், அதை இப்போ விட்டுருங்க. இந்த 12,500 இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் இந்த அசலில் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்னா 3,500 கிடைக்கும் பேலன்ஸ். 3,500 ப்ளஸ் இந்த எக்ஸ், இப்போ வாட்ச் எடுத்துக்கோங்க. அப்போது 3,500 ப்ளஸ் எக்ஸ், இதுதான் நம்மளோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அசல் வந்து 9,000, இதுதான் கடனாக வாங்குகிறாங்க. கடன் வாங்கிட்டு இவங்க எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணுறாங்கன்னா 12,500 பண்ணுறாங்க, ப்ளஸ் ஒரு வாட்ச் பண்ணுறாங்க. அப்போது இந்த கடன் கூட 3,500 ப்ளஸ் இந்த வாட்ச், இதை ஆட் பண்ணும் போது நமக்கு வந்து மொத்த தொகை கிடைக்குதா? எப்போவுமே கடன் கூட ஒரு வேல்யூ நீங்கள் ஆட் பண்ணும் போது மொத்த தொகை கிடைக்கும். அந்த வேல்யூ தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், தனி வட்டியாக இருக்கும். இதில் அதே கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போதும். எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை 100. எஸ்ஐயோட வேல்யூ என்னது 3,500 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு பியோட வேல்யூ வந்து 9,000. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்துருப்பாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15% பை 100. இந்த இடத்துல 0 0 0 0 கேன்சல் ஆகிடும். இந்த எக்ஸை அப்படியே இங்கேயே வச்சுக்கோங்க. 15 × 3 × 90, இதை மூணுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 4,050 கிடைக்கும் நமக்கு. இந்த 3,500 இப்போ அந்த சைடு எடுத்துகிட்டு போயிடலாமா? 3,500. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் 550 கிடைக்கும். இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் பியில் இருக்குது 550. நீங்கள் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கான்செப்டை லைட்டாக புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், இது உங்களுக்கு புரிஞ்சிடும் எதனால் இப்படி எடுத்துருக்கோன்ட்டு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒருவர் ஓர் தொகையை ஆண்டிற்கு 6% வீதம் தனி வட்டிக்கு விடுகிறார். 8 ஆண்டுகளில் அதன் தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறைவு எனில் அவர் வட்டிக்கு விட்ட தொகை யாது? இதில் நமக்கு என்ன டேட்டாலாம் கிடச்சிருக்குன்னா, ஃபஸ்ட்டு 6% கொடுத்துருக்காங்களா? ஸோ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6%. 8 ஆண்டுகளின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 8. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதன் தனி வட்டியானது, தனி வட்டி எவ்வளோ வந்திருக்குன்னா அசலை விட ரூபாய் 260 குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அசல் வந்து நீங்கள் பீன்னு எடுத்துக்கிட்டால் அசலை விட ரூபாய் 260 குறையுது. அதாவது தனி வட்டியானது அசலை விட ரூபாய் 260 குறையுது. சரிங்களா? இப்படி தான் நீங்கள் அதை எடுக்கணும். கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, அவர் வட்டிக்கு விட்ட தொகை. வட்டிக்கு விட்ட தொகைனா என்னது? கடனாக கொடுத்த தொகை. கடனாக கொடுத்த தொகைனா பிரின்சிபல். இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் போகும். ஃபார்முலா என்னது? எஸ்ஐ ஈக்குவல் டு பி இன்ட்டு என் இன்ட்டு ஆர் பை 100. எஸ்ஐயோட வேல்யூ வந்து பி மைனஸ் 260 ஈக்குவல் டு பி தான் கண்டுபிடிக்கணும், இன்ட்டு என் வந்து 8, ஆர் வந்து 6 டிவைடட் பை 100. இப்போ இந்த 100 இங்கே மேலே இது கூட மல்டிபிள் பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணி. ஸோ 100p கிடைக்கும், மைனஸ் 26,000 கிடைக்கும். இதை நான் நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். அதாவது 100 அங்கே மல்டிபிள் பண்ணும்போது 100p கிடைக்கும், மைனஸ் 260 இருந்தது. ஸோ 260 இன்ட்டு 100. இந்த இடத்துல p இன்ட்டு 6 × 8 இருந்தது. 6 × 8 வந்து 48. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணலான்னா, இந்த 48pயை வந்து இந்த சைடு கொண்டு வந்துடலாம், மைனஸில் போகும். அதே மாதிரி இந்த 26,000 வந்து இந்த சைடு கொண்டு போகலாம், அப்போ வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், ஏன்னா இங்கே மைனஸில் இருக்குது. ஸோ 100p அப்படியே வச்சுக்கோங்க. இந்த 48p இந்த சைடு வரும்போது மைனஸ் 48pயாக மாறும், ஈக்குவல் டு இந்த மைனஸ் 26,000 வந்து இந்த சைடு போகும்போது ப்ளஸ் 26,000 மாறும். ப்ளஸ்ன்னு இருந்தால் அதை நீங்கள் போட வேணாம். இப்போது 100p மைனஸ் 48p வந்து 52p ஈக்குவல் டு 26,000. ஸோ பிரின்சிபல் வந்து 26,000 டிவைடட் பை 52.
இதை நீங்கள் கேன்சல் பண்ணால் 52 இன்ட்டு 500 தான் 26,000. ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து பிரின்சிபல் வந்து 500. ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். அருண் என்பவர் பாலாஜிக்கு ரூபாய் 5,000 2 ஆண்டுக்கும் சார்லஸ் என்பவருக்கு ரூபாய் 3,000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக ரூபாய் 2,200 வட்டியாக பெற்றால் வட்டி வீதம் என்ன? ஃபஸ்ட்டு அருண்னு ஒருத்தர் இருக்கார், ஏன்னு வச்சுக்கலாமா. பாலாஜிக்கு அதாவது பிக்கு 5,000 ருபீஸ் வந்து கொடுக்குறாரு. அப்போது இதுதான் பிரின்சிபல். எவ்வளோ வருஷத்துக்குனா 2 வருஷத்துக்கு. நெக்ஸ்ட்டு சார்லஸ்க்கு வந்து சார்லஸை சீன் எடுத்துக்கலாம், 3,000 ரூபாய் கொடுக்குறாரு. எவ்வளோ வருஷத்துக்குனா 4 வருஷத்துக்கு. சரிங்களா. கொஷினில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இது தான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரே தனி வட்டி வீதம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங்னா இவருக்கு வந்து ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பார்ல, அதுவும் இவருக்கு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பார்ல, அதுவும் ஒரே வேல்யூவாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ R1 ஈக்குவல் டு R2ன்னு எடுத்துக்கலாம், இல்லைனா R ஈக்குவல் டு Rன்னு எடுத்துக்கலாம், ஏன்னா ரெண்டும் ஒன்று தான். நெக்ஸ்ட்டு வந்து வட்டி வீதத்தில் வழங்கியதால் மொத்தமாக 2,200 வட்டியாக பெற்றால் என்ன மீனிங்னா பாலாஜிக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1ன்னு வச்சுக்கலாம், இவருக்கு சார்லஸ்க்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2ன்னு வச்சுக்கலாம். ரெண்டுத்தையும் சேர்த்து 2,200 ருபீஸ் வந்து இவர் வாங்கியிருக்காரு. இந்த டேட்டாஸ் எல்லாம் தான் நீங்கள் கொஷின்லேருந்து ஃபஸ்ட்டு தனியாக செப்பரேட் பண்ணி எழுதணும். புரியலனா இன்னொரு வாட்டி இந்த கொஷினை ரீட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் நெக்ஸ்ட் பேஜில் சால்வ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாலாஜிக்கு வந்து கொடுத்த அமௌண்ட்டை வந்து 1,1ன்னு நம்ம எடுப்போம். அதாவது பாலாஜிக்கு வந்து பிரின்சிபல் வந்து 5,000 ருபீஸ், இதை தான் கடனாக கொடுத்துருக்காரு. நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 2 இயர்ஸ். இவரோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து S1ன்னு எடுத்துப்போம். சரிங்களா. இவரோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை R1ன்னு எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு சார்லஸ்க்கு வந்து 2,2ன்னு எடுப்போம். பிரின்சிபல் வந்து 3,000, ஆனால் நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 2, இது வேல்யூ தெரியல. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியல. இதில் நமக்கு என்ன தெரியும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 1ம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 2ம் சேம்னு தெரியும். சரிங்களா. ஸோ R1 ஈக்குவல் டு R2ன்னு எழுதிக்கலாம், இல்லை R2 ஈக்குவல் டு R1ன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு கொஷினில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 சேர்த்து ஒரு 2,200 வந்து கலெக்ட் பண்ணியிருக்காரு அருண். நெக்ஸ்ட்டு எஸ்ஐயோட வேல்யூ என்னது P இன்ட்டு N இன்ட்டு R/100 ப்ளஸ் எஸ்ஐயோட வேல்யூ அதே தான் P இன்ட்டு N இன்ட்டு R/100 ஈக்குவல் டு 2,200. இப்போது இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக 1 வேல்யூவாக சால்வ் பண்ணோம், இந்த இடத்துல 2 வேல்யூ சால்வ் பண்ணோம். P1 என்னது 5,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியலை, டிவைடட் பை 100 ப்ளஸ் பியோட வேல்யூ 3,000, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து 4, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியலை, டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 2,200. இந்த இடத்துல 0 0 கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும், இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும், 0 0 கேன்சல் ஆகிடும். ஸோ நமக்கு என்ன டேட்டா கிடச்சிருக்குன்னா 50 இன்ட்டு 2 100 R ப்ளஸ் 30 இன்ட்டு 4 120 R ஈக்குவல் டு 2,200. ஸோ 100 R ப்ளஸ் 120 R என்னதுன்னா 220 R. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே வேல்யூன்னு சொல்லியிருக்கிறனால தான் ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணியிருக்கோம். 2200. ஸோ ஆரோட வேல்யூ என்னது 2,200 டிவைடட் பை 220, 0 0 கேன்சல், 22 இன்ட்டு 10 தான் 220. அப்போது நம்மளோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஆப்ஷன் சியில் இருக்குது கரெக்ட் ஆன்சர். அவ்வளோதாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட டைப் 4 நம்ம பார்த்துட்டோம். டைப் 4ல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதோட நம்ம அப்படியே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான கொஷின்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து நான் பார்ட் 6ல் அப்புறம் ஆட் பண்ணிடுறேன். நீங்கள் பார்ட் 5 வரைக்கும் தரவாக கம்ப்ளீட் பண்ணாலே மேக்ஸிமம் எல்லா கொஷினுமே ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்ப்போம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.